ஒரு பக்கம் ராவணனின் மகிமை பேசப்பட்டு கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் தேவர்களின் மன்னன் தேவேந்திரன் பிரம்மலோகத்தை நோக்கி நகர்ந்தான். நான்முகனே, அசுரன் ராவணன் பற்றி என் மனதில் கேள்விகள் நிறைய. அவன் உண்மையிலே ஒரு கொடிய அரக்கனா, இல்லை உலகமே தவறாக புரிந்து கொண்ட ஒரு மகா தவசனா? அப்படியானால் அவன் எழுச்சி 3 உலகங்களுக்கும் ஆபத்தா? ஆபத்து இல்லை, அது விதி. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. ராவணனின் தவத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய். அவன் செய்த தவம் அக்னியை கூட தலைகுனிய வைத்தது. அவனின் தவ வலிமையை நான் நேரில் பார்த்தவன். அதனால்தான் அவனுக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் எதிர்த்து நிற்கும் வியூக சக்தியை வரமாக அவனுக்கு கொடுத்தேன். இது ஒரு அரக்கனுக்கு கொடுத்த வரமல்ல, ஒரு தவசனுக்கு கொடுத்த தேவ தீர்ப்பு. மற்றொரு முக்கிய விஷயம் தேவேந்திரனே, எத்தனை உலகங்கள் மாறினாலும், எத்தனை பிரளயம் வந்தாலும் ராவணனின் உடல் அழியும். ஆனால் அவன் உயிர் ஒருபோதும் அழியாது. இது சாதாரண வரமல்ல, இது காலத்தையே மீறும் சக்தி. இந்த வரம் யார் கொடுத்தது தெரியுமா?